விளையாட்டுக்கு போறியா? ஆமா, போயிட்டு 5 மணிக்கெல்லாம் வந்துறேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சிக்கன் குழம்பு சூப்பரா இருந்தது. சரி, போய் விளையாட்டு வா. சீக்கிரமா வந்துடணும். ஹோம்வொர்க் வேற எழுதணும், தெரியும்ல? அங்கே விளையாடினா உட்காந்துராத. வந்துருவாமா சீக்கிரம். சித்தி போயிட்டு வரேன். பெரியம்மா போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வா. இந்த காலத்து பசங்களாம் எங்கே வெளியில் விளையாட போதுங்க? எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டின்னு உக்காந்துக்குதுங்க. பரவாயில்ல, நம்ம வீட்டு பசங்களாவது போதே. அதுவும் நான் அடிச்சு மிரட்டி இந்த மாதிரி வெளில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாதாண்டா கை காலெல்லாம் நல்லா இருக்கும் சொன்னதுனால போகிறான். என்ன அதுவும் போக மாட்டான். ஃபோனில் வச்சு நான் ஏதோ கேம் ஒன்று விளையாடிங்க இருப்பான். சுடுன்னு. சரி அக்கா, நீ என்ன சாப்பாடு தூக்கி வச்சு நின்று போஸ் கொடுத்து நிற்க? டப்புன்னு போட்டு சாப்பாடு சாப்பிடலாம். பசி எடுக்குதே. இருடி போகிறேன். சாப்பாடு ஆறுனதுக்கப்புறம் தான் போடுவியோ? போடுக்கா, பசிக்குது. சாப்பிடுங்க. எதனா என்ன கேளுங்க, எத்தனை வரேன். பரவாயில்ல, சாப்பாடோட சைட் டிஷ்லாம் நிறைய இருக்கு இலையில. எல்லாம் உனக்கு தான். சாப்பிடு. பசங்களும் சாப்பிட்டாங்களாக்கா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு, சாப்பிடுங்கடி. பரவாயில்ல, எல்லாரும் சாப்பிட்டு எவ்வளோ மீந்துருக்கே. ஏண்டி எல்லாம் செய்யும் போதே நிறைய தாண்டி செஞ்சோம். நைட் வரையும் தாண்டி. ஓ அப்படியா, சரி. மாமியார் கிளவில சாப்பிட்டுச்சாக்கா? எல்லாரும் சாப்பிட்டாங்க, சாப்பிடு. நீ சாப்பிட்டியாக்கா? இல்லடி, சாப்பிடணும். நீங்க முதல்ல சாப்பிட்டு ஏந்துருங்க, அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இப்போ அவ்வளோ பசிக்கல. ஏன் பசிக்கல? எங்களுக்கு விட்டு முன்னாடி ஒரு ரவுண்ட் போயிட்டியா என்ன? ஏண்டி செய்யும் போது வாசனை பிடிச்சிட்டல, வாசனை பிடிச்சா பசி அடங்கிடும். அதனால எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிட்டு ஏந்துருங்க. அப்படியா? ஆமா பெரிய பொண்ணு, எனக்கு கூட ஒரு சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும். சரி, கதை பேசாதமா சாப்பிடுங்க. மா இங்க வாயா. இவளுங்க எதுக்கு இப்போ கூறாளுங்க தெரியலையே. சாப்பிட்டு நெருங்குடி, இதோ வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. அந்த குழம்புலாம் கொஞ்சம் கிட்ட வச்சுட்டு போக்கா. போதுமா? போதும், நாங்கள் ஊற்றிக்கிறோம். நீ இப்போ என்னன்னு கேளுப்போ. வாமா சீக்கிரம். வரண்டி. அம்மா எதுக்குடி இந்த கத்தி நிற்கீங்க? ஏக்கா, அந்த சிக்கன் குழம்பு இப்படி கொஞ்சம் தள்ளுங்க. டாடி. கொடுங்க. பரவாயில்ல, அக்கா எல்லாத்தையும் சூப்பராக தான் செஞ்சுருக்காங்களே. ஏண்டி அவங்க எத்தனை வருஷமா சமையல் பண்றாங்க? அவங்க செய்ய தெரியாதா என்ன? நான் சமைச்சா மட்டும் ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக வர மாட்டேங்குது? ஓ, உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? ரசம் சூப்பராக வைப்பனே. ரொம்ப சந்தோஷம். சாப்பிடுமா அமைதியா. மோனி அங்கே இரு, அம்மா வருவாங்க. ஏண்டி எதுக்குடி அப்படி கத்தி நின்னீங்க? மா என்ன 2 பேரும் சண்டை போட்டு அச்சுன்னு வெட்டுன்னு மாண்டிங்களா? அது இல்லைம்மா, அவளுக்கு வயிறு வலிக்குதான். வயிறு வலிக்குதா? ஏன், என்ன சாப்பிட்டாளா? மட்டன் குழம்பு தான் சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. மறந்துட்டியா? ஆமா, மட்டன் குழம்பு தானே சாப்பிட்டா. எனக்கு திரும்ப வேற எதனா வெளில ஆர்டர் பண்றேன் என்ன வாங்கி சாப்பிட்டாளா? அதெல்லாம் எதுவும் பண்ணலம்மா. சும்மா அப்புறம் ஏண்டி வயிறு வலிக்கு போகுது? தெரியல, நீயே போய் கேட்டுமா. சரி, இரு போய் கேட்டேன். இந்த பசங்களை வச்சுக்கின்னு கொஞ்ச நேரம் கையை காலை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டாளுங்க. நம்மளுக்கு தெரியாம என்ன வாங்கி சாப்பிட்டுருப்பா. அதனால தான் வயிறு வலிக்குது கீரை வலிக்குதுன்னு உக்காந்துக்குது. ஏண்டி எதுவும் தொடாத, நான் சொல்றது இங்கே நில்லு. அம்மா கால் வலிக்குதுமா, நான் வேணா இப்படி உட்காந்துட்டேன். சரி உட்காரு. இந்த ஸ்கிரீன் கீழே எதுவும் தொடாத, அங்கேயே இரு. நான் போய் சித்தியெல்லாம் கூட்டின்னு வரேன். சீக்கிரம் வாங்க. ஏண்டி வழியில ஏண்டி நிற்கிறேன்? நவுறுடி. எதுக்கு இப்படி தள்ளி விட்டு ஓடுறாங்க தெரியலையே. என்னடி வயிறு ரொம்ப வலிக்குதா? ஆமா, உயிர் போகுது. கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். உக்காரு, ஏன் நிற்கிறேன்? ஏண்டி இங்கே எப்படி உட்காரது? நான் நெப்பின்ட்டேன் எங்கடி, மணக்கட்டை எங்கடி? மணக்கட்டையா? ஆமா, அது குத்தாவது அது போட்டு உட்காந்துப்பேன்ல நான். அது வேற எங்கே இருக்கு தெரியல, இரு போய் தேடி எடுத்துன்னு வரேன். கொஞ்சம் சீக்கிரமா. அப்படி மணக்கட்டை எதனா வேலையாக வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோ. சேர் ஒன்று எடுத்துமா, ஸ்டூல் சேர் எதனா இருந்தா. சரி வாங்கின்னு வரேன். சீக்கிரமா போய் அப்படியே கதை பேசி நிற்காத. சரிடி, ஓவரா பண்ணாதடி, நில்லுடி. ஐயோ, ஸ்க்ரீன் பக்கத்தில் போகக்கூடாது சொன்னாங்களா, மறந்து போயிட்டேன். இன்னும் நீங்கள் சாப்பிட்டு முடிக்கலையாடி? இப்போதான் முதல் ரவுண்டே முடிஞ்சு 2வது ரவுண்ட் ஆரம்பிச்சிருக்கோம்னா சொல்லு. என்ன காட்சி, எது கூப்பிட்டாங்க? ஒன்றும் இல்லடி, மோனிக்கு வயிறு வலிக்குதான். ஏன் வயிறு வலிக்குதா? எதனா சாப்பிட்ருக்கோம், பீஸா பர்கரு சிப்ஸுன்னு, அதான் வயிறு வலி வந்திருக்கோம். அதெல்லாம் இல்லடி. அப்புறம் வேறண்ணா? அவள் பெரிய பொண்ணாயிட்டா. ஐயோ அப்படியா? பரவாயில்லையே, நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க. சரிக்கா, போய் ஒன்று சொல்லுங்க, மாமியார் கல்விக்கிட்ட சொல்லிட்டு வாங்க. அவங்க வீட்டில் இல்லடி, பார்த்துட்டு தாண்டி வரேன். இந்நேரத்துக்கு எங்கே போச்சு கேள்வி? பக்கத்து வீட்டுக்கு எங்கன்னா கதை பேச போயிருக்கா பார்த்தீங்களா? இல்லை, பார்க்கல. தேவையில்லாத நேரத்தில் சும்மா இருக்கிற நேரத்தில் தான் இங்கே தான் உட்காந்து நம்மளை கதை ஊற்றின்னு இருக்கோம். எப்போ அது இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுதோ அப்போ எங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு 4வது வீட்டுக்குன்னு போயிடும் கிளம்பி. ஆமாம், எப்போ பார்த்தாலும் இப்படி தானே பண்ணின்னு இருக்கேன். சரி, நீங்கள் முதல்ல சீக்கிரம் சாப்பிட்டு ஏந்து வாங்க என் கூட. இதோ சாப்பிட்டு வரோம், இருங்க. நீங்கள் போய் பசங்க கூட இருங்கக்கா, அதை வரோம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு. அப்படியா? சரி, நான் போட்டேன். நீங்கள் தான் இன்னும் சாப்பிடவே இல்லையா? ஒரு வாய் உட்காந்து சாப்பிட்டு போயிடுங்க. எனக்கு பசிக்கலடி, காலைல நான் லேட்டாக தான் சாப்பிட்டேன். எனக்கு எதுவும் வேணாம். சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க. சரி வேணாம்னா போங்க, அப்புறமா பசி எடுக்கும்போது சாப்பிடுங்க. சரி, எல்லாத்தையும் மூடி வைங்க. கிச்சனில் பூனைக்குன்னு எதனா வந்துட போகுது. நல்லா எல்லாத்தையும் தட்டு போட்டு மூடி வச்சுருவாங்க. சரி மூடி வச்சுட்டு வரோம். சரிடி, மணியாச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு, மாத்திரெல்லாம் ஒழுங்காக போடு. சரிடி, நீ குத்ததெல்லாம் ஒழுங்காக சாப்பிடு. எல்லாம் நல்லா தான் இருக்கும், எதுவும் வேஸ்ட் பண்ணுறாதீங்க, பசங்களுக்கு கொடு.
என்னென்ன எடுத்துகிட்டு வந்தீங்க அதில்? சிக்கன் குழம்பு இருக்கும், மட்டன் குழம்பு இருக்கும், மீன் குழம்பு இருக்கும், அப்புறம் முட்டை இருக்கும், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை கூட இருக்கும்னு நினைக்கிறேன். பாரு. யார் சமைச்சா இதெல்லாம்? நீங்களா சமைச்சிங்க? ஆமாடி, இந்த வயசில் நான் போய் கிச்சனில் நின்று சோறாக்கின்னு இருக்கேன்னா. அண்ணி சமைச்சாங்களா? ஆமாம் ஆமாம், அவள் தான் செஞ்சா. அதானே பார்த்தேன், நீங்களாவது செய்யறதாவது. என்னைக்குன்னு ஒரு நாள் உங்களை செஞ்சு எத்தனை வர சொன்னேன், எப்போ தான் எத்தனை தெரியுங்க? ஏண்டி கொஞ்ச நேரம் நின்று இருந்தாலே எனக்கு கால் வலிக்குது, தலை வலிக்குது, எல்லாம் வலிக்குது. நான் எங்கே தெரியும் உனக்கு சமையல் செஞ்சு எத்தனை வரது? நம்ம போங்க, சொன்னால் கேட்க மாட்டீங்க. சரி, ஆட்டோ வந்துச்சா பாரு. வந்துட்டு இருக்கோம், வாங்க வெளியே போய் நிற்கலாம். புக் பண்ணியிருக்கியா இல்லை தெரிஞ்சவங்க ஆட்டோவா? தெரிஞ்சவங்க ஆட்டோ தாம்மா. எப்போவுமே நான் கடைக்கெலாம் போகும்போது அவங்க ஆட்டோவில் தான் போவேன். ஃபோன் பண்ணால் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துடுவாங்க. ஓ அப்படியா, சரி சரி. இங்கேருந்து பின்ன கடைக்கண்ணிலாம் தூரமாக இருக்குல்ல, போன்னு ஆட்டோ வந்தால் தான் போக முடியும். அந்தெல்லாம் போயிட்டு வர முடியாதுமா. ஆமாம், போயிட்டு அந்த பேக்கில் வேறு யார்த்துக்குன்னு வரது, நான் எடுத்துன்னு வர முடியும். அதனால தான் போகும்போது ஆட்டோலேயே போய்ட்டு திரும்ப வரும்போது அவங்க ஃபோன் பண்ணால் வருவாங்க. எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு ஆட்டோவில் ஏற்றின்னு வந்துடுவேன். சரி சரி. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வந்திருக்கும் பாரு, கூடு மறக்காமல். மறந்துட போகிறேன். சமோசா, போலி, க்ரீம் பண்ணு அதெல்லாம் இருக்குது பாரு அதில். ஆமாம், அதுங்களே இதெல்லாம் தின்னாதுமா, சமோசா போலிலாம். அப்போ வேறு என்ன தான் நீ சாப்பிடுங்க? அதுங்க இந்த பீஸா, பர்கரு, ஃப்ரைட் சிக்கனு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு இந்த மாதிரி தான் சாப்பிடுங்க. நீ என்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தா அந்த மாதிரி எதனா வாங்கி வந்திருப்பல்ல. விடு, அதுங்க சாப்பிட்லனா போதும், நான் சாப்பிட்றேன். ஏண்டி உனக்கு அடி வாங்கி வந்தேன் நான், என்னால் சாப்பிடக்கூடாதா? யாரோ ஒருத்தர் சாப்பிட்டா சரிதான். சரி, அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போனீங்களாமே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லி என்னை கூப்பிடுவோம்ல. கேட்கணும்னு நினச்சிருந்தேன், மறந்துட்டேன். இப்போ தான் ஞாபகம் வந்தது. ஏண்டி அது நாங்களே திடீர்னு பிளான் பண்ணி போனதுடியே. உங்கள் அண்ணன் காலைல வந்து சொன்னான் போயிட்டு வந்துடலாமான்னு. அப்புறம் மதியமாக நாங்கள் கிளம்பிட்டோம். என்னடா பெத்த பொண்ணு ஒருத்தி இருக்காளே, அவளே கூப்பிட்டு போவோம், அந்த நினப்பில் உனக்கு இல்லவே இல்லைம்மா? ஏண்டி எப்படி இருந்தாலும் இப்போ ஆடி மாதத்தில் கூழ் ஊற்ற போகிறாங்க, அப்போ போதானே போகிறோம், அப்போ போய் பார்த்துக்கோ சாமியை. இருந்தாலும் இப்போ போகும்போது வர வார்த்தை சொன்னியா, பொங்கல்லாம் வேறு வச்சுட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? உங்கள் அண்ணி சொன்னாலா? ஆமாம், அவங்களாம் அப்படியே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாலும். அவங்க சொன்னால் உனக்கு எப்படி தெரியும்? இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அக்கா உங்களை பார்த்தா தான் சொன்னாங்க. அந்த கோமதி அக்கா இருக்குதா, தெரியும்ல உனக்கு? அவங்களாம் அன்றைக்கி நீங்கள் போயிருந்தப்போ கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்க குலதெய்வம் மாரியம்மா தான். அதனால் கோயிலுக்கு பொங்கல் வைக்கலான்னு வந்திருக்காங்க. அவங்க உன்னை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மா, உங்கள் அண்ணன், உங்கள் அண்ணி, அவங்க ஒய்ஃபுங்க எல்லாரும் வந்திருந்தாங்க, உனக்கு ஒரு வார்த்தை சொல்லியா, நீ போலையான்னு. அவள் தான் சொன்னாலா? யார் சொன்னா என்ன? கடைசியில் என்ன மறந்துட்டீங்களே, போங்க. ஏண்டி எப்படி இருந்தாலும் ஆடி மாதம் போகும்போது கூப்பிட்றேன்டி, அழுவாதடி. ஃபோன் பண்ணு. நம்ம பேக் இதெல்லாம் எடுத்துன்னு போகணுமா? யார் இது? பேக்ல எது எடுத்துன்னு போக வேண்டியது இல்லைண்ணே, நீங்கள் ஆட்டோவில் இருங்க, அந்த வந்துடுறோம். சரிம்மா வாங்க. யாருடி இது? இவன் தான்மா அந்த ஆட்டோக்காரருக்கு சொன்னனே. இவர் ஆட்டோவில் தான் போயிட்டு வருவோம். ஏண்டி இவன் பார்வையே சரியில்லையடி, ஒரு மாதிரி திருட மாதிரி முழிக்கிறானேடி. உஷாரா இரு இவங்கிட்ட. அவங்க பார்வை அப்படிதாம்மா, ஆனால் நல்ல மனுஷன் தான். அவங்க வீடு கூட இங்கேருந்து 2 வீடு தள்ளி தான் இருக்குது. அவங்க ஒய்ஃப் கூட எனக்கு நல்லா தெரியும். நல்ல ஆளுங்க தான், பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்கவங்க, நல்ல ஆளுங்க தான். சரி சரி, நான் போயிட்டு வரேன். வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு. பார்த்து போமா, போயிட்டு ஃபோன் பண்ண மறந்துடாத. சரிடி சரி. ஏண்டி இவ்வளோ நேரம் ஆகுது, அம்மா எங்கடி? ஏண்டி போய் அம்மா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வரவானவா? சொல்லிட்டு வருவாங்க, அவசரப்படாத, உட்காரு. எனக்கு வேற ஒரு மாதிரி கசன்னு இருக்குடி, குளிக்கணும் போல இருக்கு, குளிக்கவா? ஏண்டி அதெல்லாம் குளிக்கல கூடாதுடி, இருடி அம்மா வரட்டும். எப்போதான் இவங்க வருவாங்களோ? ஏண்டி என்னடி பண்ற அவ பக்கத்துல நீ? நான் ஒன்றும் பண்ணல, அவள் தான் கூப்பிட்டா. தள்ளி நில்லு, நீ அவகிட்ட போகக்கூடாது. ஏன் அவகிட்ட போகக்கூடாது? அதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம் டி, போ அதெல்லாம் போவாத. சரி சரி போல. இன்னும் எவ்வளோ நேரமா இப்படியே நிற்கிறது? இருடி, பாட்டி வந்துருவாங்க, பாட்டி வந்தோடனே குளிப்பாட்டலாம், இரு. சீக்கிரம் ஃபோன் பண்ணியா? ஃபோன்லாம் பண்ணல, அவங்க வர நேரம் தான், இந்நேரம் வந்துருப்பாங்க வீட்டுக்கு. இரு, நான் போய் பார்த்துட்டு கூப்பிட்டு வரேன். சீக்கிரம் வாமா. வரேன்டி அம்மா, உட்காருமா. நான் வேணா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லட்டாடி? என்னன்னு சொல்வேன்? நீ ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஏம்மா தாய், அவன் வாயை வச்சு கம்முன்னு இரு, அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேணாம். ஏண்டி அவங்களுக்குலாம் தெரிய வேணாவா? அவளுங்களாம் சொன்ன கலாய்ப்பாளுங்கடி, நீ அமைதியே இருடி. கலாய்ப்பாங்களா? ஆமாம், உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது, சைலண்டாக இரு நீ. அதெல்லாம் யாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி தொலைச்சிடாத. யாருக்கும் சொல்லலை. சொல்லலைல்ல, அப்படியே விடு, அமைதியாக இரு, எதுனாலும் நானே பேசிக்கிறேன். ஒருவேளை அவளுங்க ஃபோன் பண்ணி நீ எங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது? தூங்குறேன்னு சொல்லி எதனா ஒன்று சொல்லி சமாளி. சரி.